சிவப்பிரணவமும், சக்தி பிரணவம் 2 பேரும் சேர்ந்து சங்கமமாகி உதித்த விநாயகப் பெருமான், கஜமுகாசுரன அடக்கி பிரம்மபுத்திரிகளான கமலை, வள்ளி 2 பேரையும் மணந்தருளிய திருத்தலமாகட்டும், தம்முடைய தந்தையார் பெற்ற சாபத்தால கருங்குருவியா பிறந்த வியாழ முனிவரோட மகன் வலியன் கருங்குருவியா வந்து வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலமாகட்டும், அகத்தியரும், அனுமரும் வந்து பூஜித்து போற்றிய மகிமை மிக்க திருத்தலம். இது எல்லாமே சேர்ந்தது தான் திருவழித்தாயம். சென்னை பக்கத்துல முக்கியமான சிவத்தலங்களான திருமயிலை, திருவான்மியூர், திருவேற்காடு, திருவித்தக்கோலம், திருவாலங்காடு, திருவெண்பாக்கம், திருப்பாச்சூர், திருமுல்லைவாயல், திருவொற்றியூர் இந்த மாதிரியான கோயில்கள் நடுவுல தான் திருவழித்தாயமும் அமைஞ்சிருக்கு. கிழக்கு நோக்கி அமைந்துள்ள இந்த ஆலயத்துல 3 நிலை கோபுரம் இருக்கு. இந்த தலத்தோட தீர்த்தத்தோட பேர் என்ன அப்படின்னா பரஜ்வாத தீர்த்தம். கோபுரத்தை ஒட்டிய கிழக்கு பிரகாரத்துல வடகிழக்கு மூலையில நவகிரக சன்னதியும், கோபுரத்துக்கு பக்கத்துல குரு பகவானுக்கு தனி கோயிலையும் நம்ம பார்க்க முடியும். கோவிலுக்குள்ள இறைவன் திருவழிதாய நாயரும், திருவள்ளீஸ்வர பெருமான் அப்படிங்கிற நாமத்தோட லிங்க ஸ்வரூபமா காட்சி தர்றாரு. அன்னையோட திருநாமம் தாய்மை ஜெகதாம்பிகை அப்படிங்கிற பேர்ல நமக்கு அருள் பாலிக்கிறார். இந்த ஆலயம் குரு பகவானோட பரிகால ஸ்தலங்கள்ல ஒண்ணா கருதப்படுது. ஏன் அப்படின்னா இங்கதான் குரு பகவான் வந்து தங்கி இருந்து சிவபெருமான வழிபட்டு பேறு பெற்றிருக்காரு. பகவான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு தன்னுடைய சகோதரரோட மனைவி மேனகையோட சாபத்தால பெரும் பாதிப்பை சந்திச்சாரு. அதிலிருந்து விடுபட வழி தெரியாம தவிச்ச அவரு சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்யறாரு. அவர் வழிபட்டதை பார்த்ததும் அவர் முன்ன தோன்றிய சிவபெருமான், நீ திருவழிதாயம் திருத்தலம் போய் என்னை நினைத்து தவம் பண்ணு, உனக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அரைஞ்சிடுறாரு. அதன்படியே திருத்தலம் வந்த குரு பகவான் அங்க நெடுங்காலம் தங்கி இருந்து சிவனை நினைத்து தவம் செஞ்சு தன்னுடைய சாபம் நீங்க பெற்றதா ஒரு புராண கதை இருக்கு. குரு பகவான் சிவபூஜை செஞ்சு வழிபட்ட திருத்தலம் அப்படிங்கிறதுனால இது குரு பரிகார ஸ்தலமா விளங்குது. இங்க உள்ள குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாத்தி முல்லைப்பூவை கொண்டு அர்ச்சனை செஞ்சு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தோம் அப்படின்னா சகல விதமான தோஷங்களும் விலகும் அப்படிங்கிறது பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு. இந்த திருத்தலத்துல அருளக்கூடிய குரு பகவானுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு காலை மற்றும் மாலை வேளைகள்ல குரு பயிற்சி காலத்தின் போது சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுது. இதுல கலந்துகிட்டு குரு பகவானை நீங்களும் வணங்குனீங்க அப்படின்னா தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நற்பலன்களை அடையலாம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.